நிமிர்ந்த நன்னடை ரோஜா ரோஜா நேர்கொண்ட பார்வை ரோஜா வெண்படி ஹே 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 மடமையின் முடிவே ரோஜா ரோஜா புதுமையின் தொடக்கம் ரோஜா வெண்படி ஹே 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 வளர்ப்பிறை கனவே ரோஜா ரோஜா வைகரி சிவப்பே ரோஜா வெண்படி டேய் மகேஷ் நில்றா நில்றா நில்றா. என்னடா ஆச்சு? எங்கடா அடிபட்டுச்சு? என்னங்க ஆச்சு? பின்ன நல்ல காரியத்துக்கு போகும்போது எங்க போறீங்கன்னு அபசகனமா கேட்டா இப்படிதான் நடக்கும். டேய் எங்க அடிபட்டுச்சுன்னு அதை சொல்றானா வியாக்கியானம் பேசிட்டு இருக்க? கீழே விழுந்துட்டேன் போதுமா? போகும்போதே நான் செத்துடுவேன் நீ நாசமா போயிடுவேன் வயிறு எரிஞ்சு சாப்பிட்டா இப்படிதான் நடக்கும். உன்னை பார்த்தா கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி இல்லையே, எவங்கிட்டயே உத வாங்கின மாதிரி இல்ல இருக்கு. ஏன் நீ அடிக்கடி யாருக்கிட்டையாவது உத வாங்கி பழக்கமா? கேள்வி பின்ன என்ன, அவன் தான் கீழே விழுந்துட்டேங்கிறான், நீ கிராஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கே இடியட். நான் உன்னை நம்புறேன்ப்பா. இருங்க இருங்க, நான் உங்களுக்கு தடவி விடுறேன். இரு நீ தடவை வேண்டாம். ஏன்னா உன் உடம்புல இருக்க விஷயம் உன் கை வழியா வந்து மகேஷுக்கு பாஞ்சிரும். கொடு, நான் தடவுறேன். மகேஷே உன் செல்போனை கொஞ்சம் கொடு, நம்ம லேண்ட்லைன் ஒர்க் பண்ணல, டாக்டரை கூப்பிடணும். செல்போன் இல்ல. எங்கடா? அவன் தான் கீழே விழுந்துட்டேங்கிறான்ல, அங்க விழுந்து கிடக்கும். கழுவி என்ன நீ எல்லாத்தையும் நேரா பார்த்த மாதிரியே சொல்லிட்டு இருக்க? ஆமாப்பா, கீழே விழுங்கும் போது செல்போன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் கத்தாம இருக்கீங்களா? முக்கா திருடனும் பக்கா திருடியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏன் தொண்ணு பேசிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, நான் போய் டாக்டரை கையோட கூட்டிட்டு வரேன். அதை என்கிட்ட கொடுங்க பாட்டி, நான் அவருக்கு தடவி விடுறேன். நீ ஒன்னும் தடவை வேண்டாம், நான் தடவிக்கிறேன். நீ வாடா உள்ள. என்னங்க? மகேஷ், சுடு தண்ணி ஒத்தடம் கொடுத்து மருந்து போடலான்னு வந்தேன். ஓஹோ, உனக்கு காயம் பண்ண மட்டும் தான் தெரியும்னு நினைச்சேன். உனக்கு காயத்துக்கு மருந்து கூட போட தெரியுமா? இதை தாண்டி குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஒத்தடம் எடுத்துட்டு போலாம்ல. இங்க பார், எரிச்சல் கிளப்பாம முதல்ல உள்ள போ. என்னங்க நீங்க இவ்ளோ அடிபட்டிருக்கு, கேட்டா மறைக்கிறீங்க. இந்த காயத்தோட எப்படி வெளியில போவீங்க? மனசுல பட்ட காயத்தோடயே நடமாடிட்டு இருக்கேன். இது ஆஃப்டர் ஆல் உடம்புல பட்ட காயம், ஒன்னும் ஆயிடாது. இப்படியே வெளியில போய் அழிஞ்சீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுங்க. பரவாயில்ல, நான் அர்ஜென்ட்டா ஒருத்தரை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம தடுக்காத. மாமா மாமா கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்கல. ஏய் என்னடி நீ செய்யற சதிக்கெல்லாம் எங்க அப்பாவை துணைக்கு இழுத்துக்கிறியா? பின்ன என்னங்க, நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. மகேஷ், என்ன ப்ராப்ளம்? தோ 6 அடிக்கு உயர்ந்து நிக்கிறாளே, இவ தான் ப்ராப்ளம். என்ன வெளியில போக விடாம தடுக்கிறா. ஏய் நீ உள்ள போ. பாட்டி, இவர் கடிபட்டிருக்கல, மருந்து போடணும். நீ இப்ப உள்ள போகல உனக்கு அடி விழும். முக்கியமான காரியத்துக்கு போகும்போது உன் மூதேவி பிடிச்ச முகத்துல முடிச்சிட்டு போனா விளங்குமா? நீ போ மகேஷ். ஹலோ, சேது இருக்காருங்களா? ஹலோ. இல்லங்க,
ராங் நம்பர். சாரி மேடம். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உன் பொண்ணு ஸ்னேகா கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணுவா. என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ, என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ, எளியேன் என்றனை இனிது ஆட்கொள்ள, என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ, எளியேன் என்றனை இனிது ஆட்கொள்ள, என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ. ஸ்னேகா, உன்னை கூட்டிட்டு போக உங்க அம்மா வந்திருக்காங்கடி. அம்மா வந்துட்டாங்களா? மகேஷ் அம்மாவே கூட்டிட்டு வந்துட்டார் போல இருக்கு. அம்மா, பன்னகசயனா பரமதயாகர, பன்னகசயனா பரமதயாகர, பன்னகசயனா பரமதயாகர, பதம் பணிந்தேன் சகதி பெறுவே நான், பதம் பணிந்தேன் சத்கதி பெறவே நான், என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ. அம்மா வந்துட்டேம்மா, வந்துட்டேம்மா. ஸ்னேகா, அம்மா ஸ்னேகா, எப்படிம்மா இருக்கே? நல்லா இருக்கியா? என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்? கேவலம் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம இப்படி மாமா பையனோட ஓடி வரலாமா? சொல்லுமா. ஏய், விடு விடுங்கறல. வேண்டாம்மா, இத பார், மரியாதையா என் கூட வந்துரு. ஏதாவது வம்பு பண்ண இங்கேயே குத்தி கொலை பண்ணிடுவேன். என் உயிரை போனாலும் கவலைப்பட மாட்டேன். உன் கூட நான் வர மாட்டேன். விடு. விடுடி. உன்னை மட்டும் இல்ல, அந்த மகேஷ் பையனையும் கொன்னுடுவேன். பரவாயில்லையா? ஐயோ ஐயோ மகேஷ், அவர் ஒண்ணும் பண்ணிடாத, அவர் ஒண்ணும் பண்ணாத. இப்போ மரியாதையா என்னோட கிளம்பி வா. ஏமா ஸ்னேகா, படிச்ச பொண்ணு தானே நீ? புது Dress வாங்கி குடுக்கலங்கிறதுக்காக வீட்டை விட்டு வருவாங்களா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு ரூம் கொடுத்துருக்கவே மாட்டேன். செல்லமா வளர்ந்த பொண்ணுங்க, இந்த பொண்ணை காணுமேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இவளை விட்டுடுங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். வேண்டாம் மேடம், மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன இவங்களோட அனுப்பாதீங்க. ஏமா, அம்மா கூட போக இஷ்டம் இல்லையா உனக்கு? இல்ல மேடம், எதுவா இருந்தாலும் மகேஷ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாமே. ப்ளீஸ் விடு. இவங்க இவங்க நல்லவங்களே இல்ல. என்ன கூட்டிட்டு போய் இவங்க பெத்த அம்மாவே கெட்டவளுன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? 10 மாசம் உன்னை நான் சுமந்து பெத்தது இதுக்குதானா? அம்மா பாசத்தை விட காதல் உனக்கு பெருசா போச்சா? விட்டா நான் உன் அம்மா இல்லைன்னு சொல்லிடுவேன் போல இருக்கேன். ஆமா, நீ எங்க அம்மா இல்ல, நீ எங்க அம்மா இல்ல. மேடம், இவங்க போய் சொல்றாங்க, என்ன நம்புங்க, இவங்க எங்க அம்மா இல்ல. ஸ்னேகா, பெத்தவங்கள அப்படிலாம் பேசுறது தப்புமா. ஏய், இப்பவே என்னோட கிளம்புடி. இருங்க, மகேஷ் வந்தது ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க. யார் அவன்? அவனுக்காக எதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கணும்? அவர்தான் உங்க அண்ணன் மக, அவர் தானே ஸ்னேகாவை கொண்டு வந்து விட்டாரு. எந்த அண்ணன் பையனும் எனக்கு தேவையில்லை. என் பொண்ணை நான் இப்பவே கூட்டிக்கிட்டு போனோம். ஏ வார்டன், நீ விடுறியா இல்லையா? இல்லனா மரியாதை கெட்டு போயிடும். ஏய் வாடி, வாடி, வா. விடுங்க. அக்கா, அவகிட்ட என்ன பேச்சு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போடு. 7 மணி தான் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நம்ம பொண்ணை மிஸ்யூஸ் பண்றதா கம்ப்ளைண்ட் கொடு. ஏய், என் பொண்ணை விட மாட்டேங்கிறியா? நீ பிராத்தல் பண்றேன்னு போலீஸுக்கு புகார் பண்ண போறேன். இருங்கம்மா, உங்க பொண்ணை தாராளமா கூட்டிட்டு போங்க. இந்தாங்க, இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போங்க.
ஏய் பன்னீரே, ஆ என்ன இழவு கையெழுத்து போட்டு தொலை. குடுமா. ஏய் நீ வாடி. நான் வர மாட்டேன். மகேஷ் வரட்டும். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஏய், நான் போவேன். அவன் வருவா, நீ வாடி. வர மாட்டேன். அம்மா ஸ்னேகா உன் பெட்டி படுக்கையெல்லாம் ஏய் என்ன மேடம் நீங்க? அதெல்லாம் அவன் கிட்ட கொடுத்து அனுப்பு. உங்க அட்ரஸ் அதெல்லாம் அவன் சொல்லுவான். ஏய் மேடம். போடி. என்ன மேடம்? வாடினா. மேடம், மேடம். கிளியே என்றனை நீது ஆட்கொள்ள என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ? ஓ வாடி. ஐயோ, அம்மா, அம்மா. ஆ? என்னடி விடுறது? யாராவது என்னை காப்பாத்துங்களேன். காப்பாத்துவாங்க. போடி. அம்மா, அம்மா சொன்னா கேளுங்க. என்னடி கேக்குறது? பொண்ணு மாதிரியும். நான் சொல்றது நீ கேளுடி. போ. புடிங்கடா, விடாதீங்க. எடுத்துட்டு போங்கடா. ஆ. ஏய், நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். ஆ. ஓகே மேடம், நீங்க சொன்ன சரிதான். நீங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம். ஹலோ மேடம். மிஸ்டர் மகேஷ், என்ன இது? இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஸ்னேகாவை பார்க்கணும். உங்களுக்கு தெரியாதா? ஸ்னேகாவை அவங்க அம்மா காலையிலே வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களே. அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமா, உங்க அத்தை தானே அவங்க. அஹ், அஹ், ஆமா. ஹாய். ஏண்டி கல்பனா, ஸ்னேகாவை அவங்க அம்மா தானே கூட்டிட்டு போனாங்க, சார் கிட்ட சொல்லு. ஆமா சார், ஸ்னேகா அவங்க அம்மா கூட போயிட்டா. இப்பதான் ஜஸ்ட் 1 hour ஆச்சு. அஹ், வேற என்ன சொல்லிட்டு போனா? எதுவுமே சொல்லல சார். என்ன மேடம் நீங்க? ஸ்னேகாவை கொண்டு வந்து சேர்த்தது நான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. நீங்க ஊர்ல இல்லைன்னு ஸ்னேகா சொன்னாலே, உங்களுக்கு நான் எப்படி இன்ஃபார்ம் பண்றது? அதுவும் இல்லாம அவங்க அம்மாவை பார்த்தா ரொம்ப வம்பு பண்ற லேடி மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப அரகன். விடலைன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. போலீஸ் அது இதுன்னு சொல்லி ரொம்ப தகராறு பண்ண ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்ல, அதான் அனுப்பிட்டேன். அந்த பொம்பளைய பார்த்தா ஒரு மாதிரியா இருந்தாங்க. ஷட் அப். முன்ன பின்ன தெரியாதவங்க பத்தி இப்படி அனாவசியமா பேசாதீங்க. ஏய் கல்பனா, நீ ரூமுக்கு போ. பாய். மேடம், அவங்க அட்ரஸ் ஏதாவது கொடுத்துட்டு போனாங்களா? என்ன சார், உங்க அத்தையோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா? அது வந்து அவங்க வீடு மாறிட்டாங்க. புது வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். அப்படியா? கொஞ்சம் இருங்க பாக்குறேன். எழுதிக்கங்க சொல்றேன். நம்பர் 23/6, சலவைக்காரன் தெரு, சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை 2. என்னங்க, கதவு திறந்து விடுங்க. கதவு திறந்து விடுங்க ப்ளீஸ். அத வீரலட்சுமி அம்மா கிட்ட கேளு. ஏய் வீரலட்சுமி, எங்கடி இருக்க நீ? ஏய் வீரலட்சுமி, உன் திட்டத்துக்கு நான் பலியாக மாட்டேன்டி. அதை விட நான் செத்து போயிடுவேன். ச்சே. அம்மா, நான் ஸ்னேகாவோட ஃப்ரெண்ட். என் பேர் மகேஷ். ஸ்னேகா இருக்காங்களா? ஸ்னேகாவா? ஆமாங்கம்மா. நீங்க வைத்தியகி தானே? ஸ்னேகா உங்க பொண்ணு தானே? உள்ள போய் பேசலாங்களா? யார் நீங்க? ஸ்னேகான்னா இங்க யாரும் கிடையாது. அம்மா, இது 26/3 செலவக்கார தெரு தானே? ஆமா, இந்த அட்ரஸ் தான். அப்போ இதுதான் ஸ்னேகாவோட வீடு. நீங்க தானே காலையில ஸ்னேகாவை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? இத பாருங்க, நீங்க ஏதோ உளறல். மரியாதையா போயிடுங்க, இல்லன்னா கூச்சல் போடுவேன். நீங்க தானே வைத்தியகி? இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரத்னசாமியோட ஆளும் இல்ல, வீரலட்சுமியோட ஆளும் இல்ல. நான் ஸ்னேகாவோட ஃப்ரெண்ட். ப்ளீஸ் என்ன நம்புங்க.
மகேஷ் போன் எடுங்க மகேஷ். மகேஷ் ப்ளீஸ் போன் எடுங்க. ஏனா இங்க சத்த வரலா? இத வந்துட்டமா? என்னம்மா என்ன? இங்க பாருங்க எவனோ ஒருத்த வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. யாரியா நீ? மாமா நீங்க வைத்தி தானே? நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? நீங்க செத்து போயிட்டதா ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. அட பாவி, உயிரோட இருக்கிற எங்க ஆத்துக்காரர் செத்து போயிட்டான்னு சொல்றியே, நீ உருப்படிவியா? ஏய் மரியாதை எங்க இருந்து போறியா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவா? அப்போ நிஜமாவே நீங்க ஸ்னேகாவோட அம்மா அப்பா இல்லையா? இல்ல ஸ்னேகாக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து என்கிட்ட உண்மையா மறைக்கிறீங்களா? இங்க பாருங்க, நிஜமாவே சொல்றேன், நான் ஸ்னேகாவோட ஃப்ரெண்ட். நீங்க வேணா ஸ்னேகா கிட்ட போய் மகேஷ் வந்திருக்கேன்னு சொல்லுங்களேன், ஓடி வருவா. நீ முதல்ல ஓடி போயிடியா? எங்கேயோ இந்த மாதிரி பேசினா அடி வாங்கிட்டு வந்திருக்க. இன்னும் உனக்கு புத்தி வரலையா? மரியாதை எங்கேயாவது போயிடு. போயா? சார், ஸ்னேகா இந்த அட்ரஸ்ல தான் இருக்காங்க. ஸ்னேகாவில ரேகாவில்ல தப்பான அட்ரஸ் எடுத்துட்டு வந்துட்டு புது மாதிரியான திருட்டுத்தனம் பண்றீங்களா? சார் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சார். போயா, இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். சார் போலீஸ்னா தான் பயப்படுறாங்க. ஏண்டி நோக்கு உள்ள உட்காந்து படிக்க தெரியாதோ? போடி உள்ள போ. அம்மா கிடைச்சோன்னே என்ன அவ ஏமாத்திட்டா. ச்சே. என்னம்மா மணி 10 ஆச்சு, இன்னுமா நீ சாப்பிடல? இல்ல மாமா, மகேஷ் வேற இன்னும் வரல. சரி, நீ தனியா இருந்தா எவ்வளவு நேரம் வேணா காத்துட்டு இருக்கலாம். உன் வயித்துல இருக்க குழந்தை எல்லாம் பசியா இருக்கும். அது என்ன பாவம் பண்ணுச்சு? அதை ஏன் தண்டிக்கிற? இல்ல மாமா, நான் நீ சாப்பிடு முதல்ல. இந்த போதும் மாமா, போதும். மகேஷ் ஒரு நிமிஷம், இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தீங்க? ஏய், நான் எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்னடி? வேலை வேலைக்கு சரியா கொட்டிக்கிறல்ல. புருஷன் சாப்பிட்டா என்ன, செத்தா என்ன? ஏய், நான் தாண்டா அவளை கம்பல் பண்ணி சாப்பிட வச்சேன். ஆமா, மருமகன் ஒண்ணே விழுந்து விழுந்து உபசரிக்கிறீங்களே, விட்டா ஊட்டியே விட்டுருவாருடா. கட்டுன பொண்டாட்டி, நான் இன்னும் இவ்வளவு நேரம் சாப்பிடலையே, என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சா உங்களுக்கு? அச்சே, வாய மூடு. இங்க பத்திக்கிட்டு ஏறிது, குளிர்காய வந்துட்டான். மகேஷ், நீங்க வந்து சாப்பிடுங்க. ஏய், போதும் நிறுத்துறி. இந்த நடிப்புக்கெல்லாம் நான் ஒண்ணும் மயங்கிட மாட்டேன். என் வாழ்க்கையில் இனிமேல் பொம்பளைங்களே நம்ப மாட்டேன். எல்லா பொம்பளைங்களும் காரியவாதிங்க, சுயநலக்காரிங்க. காரியம் ஆகுற வரைக்கும் காலு பிடிப்பாளுங்க, காரியம் ஆன உடனே கழுத்துல கை வைப்பாளுங்க. ஆம்பளைங்களை கதற வச்சு பாக்குறதே இந்த பொம்பளைங்களோட முழு நேர வேலையா போயிடுச்சு. சபாஷ் ரா மகேஷ், சபாஷ். நீ சுந்தரிய பத்தி இவ்வளவு தெளிவா எடை போடுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. மகேஷ் சொன்னது என்ன இல்ல, ரோஜாவ. அப்ப நீ பொம்பளை இல்லையா? பொதுவா பொம்பளைங்களை பத்தி தானே சொன்னா. என்ன சொல்லிட்டு இப்ப நீங்க நல்லா தான் குளிர்காயிறீங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? மகேஷ், இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன ஒருத்தி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன். யார பத்தி சொல்றீங்க நீங்க? உன்னை பத்தி தான் சொல்றேன். நீங்க வாயை மூடுங்க. சும்மா எப்ப யார பார்த்தாலும் பத்தி என்ன சொன்ன? ஐயோ, அப்பா, இப்ப அவளே ஏன் அடிச்சீங்க? உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமாடா? நீ உன் பொண்டாட்டி அடிக்கலாம், நான் என் பொண்டாட்டி அடிக்க கூடாதா? ஏன் பொண்டாட்டி நல்லவ இல்ல? என் பொண்டாட்டி இருந்தா? சரியா தான் சொன்னீங்க. எந்த பொம்பளைங்களுமே நல்லவங்க இல்ல. எல்லாருமே சீட்ஸ், ஃப்ராட்ஸ். யாரையுமே நம்ப கூடாது. தெரியுதுல? இப்போ அதுக்காக தான் என் பொண்டாட்டியை நான் அடிச்சேன். இப்போ அடிக்கலாமா இல்ல வேணாமா? அது உங்க இஷ்டம். மகேஷ், அங்க என்ன மகேஷ்? போட்டு மகேஷ், மகேஷ். மாமா, இனிமே ரோஜா கிட்ட வம்பு பண்ண வெட்டி உப்பு கண்ணம் போட்டுருவேன். போடி. எங்க அம்மா இல்லங்கிற தைரியத்துல தானே அடிச்சீங்க. இருங்க, எங்க அம்மா வரட்டும், உங்களை கவனிச்சுக்கிறேன். அப்பா, இன்னைக்கு தாம்மா பொங்கல் கொண்டாண்ட மாதிரி இருக்கு. மடி ரோஜா, நீயும் சந்தடி சாக்குல 2 போர்டு போட வேண்டியதானம்மா? என்ன மாமா நீங்க அத்தைய போய்? அவ அத்தையா சொத்த. எனக்கு இன்னைக்கு திடீர்னு பொங்கல் பண்டிகை வந்த மாதிரி உனக்கு ஒரு நாள் தீபாவளி வரும். அன்னைக்கு வெளுத்து எடுத்துரு. வா வா வா, அதுக்காக சாப்பிடாம இருக்காத. வா வா, வந்து சாப்பிடு. மகேஷ் போன் எடுங்க மகேஷ். மகேஷ் ப்ளீஸ் போன் எடுங்க. மகேஷ், இது நிச்சயமா ஸ்னேகாவோட போனா தான் இருக்கும். அம்மா வந்ததும் என்ன விட்டுட்டு போயிட்டா, சுயநலக்காரி. அவகிட்ட நான் ஏன் பேசணும்? ஐயோ பெருமாளே, போன் எடுங்க.
சொல்லுங்க மகேஷ். சார், அவ கழுத்துல செயின் போட்டிருக்காளா? ஆமா போட்டிருக்கா. ஆமா எதுக்கு கேக்குறீங்க? அந்த செயின் நான் கொடுத்தது. வேண்டாம். எனக்கும் ஸ்னேகாக்கும் இருக்கிற உறவு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல ஸ்னேகா, உன் போனை நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். காஃபி. ஏய், நீ ஏன் போன் அட்டென்ட் பண்ணாத? என்ன இது? யாரோ போனை கட் பண்ணிட்டா. நிச்சயமா மகேஷ் என் போன் வந்தா கட் பண்ண மாட்டாரு. ஐயோ, என்ன ஆச்சு? ஐயோ கடவுளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல இங்க இருந்து போ. இல்லங்க, உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு தான் நான் போனேன். நீ தான் எனக்கு தலைவலி, ஒத்த தலைவலி. நீ என்ன விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு எல்லா வலியும் போயிடும். ச்சே. ஒருத்தி இருந்து சாகடிக்கிறா, ஒருத்தி இல்லாம சாகடிக்கிறா. ஸ்னேகா என்கிட்ட என்ன பேச நினைச்சிருப்பா? போன் அட்டென்ட் பண்ணி பேசியிருக்கலாம். ஒரு 4 வார்த்தை திட்டி இருந்தாவது மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். இதப்பா, நீ இழைச்சு போயிட்டா உன் அழகு குறையுமே இருந்தா உனக்கு சாப்பாடு போடுறேன். இறக்கப்பட்டில்லை, புரியுதா? சாப்பிட்டு தொலை. ஏ தேவி, என்னடி எங்க சத்தம்? செல்போன் சத்தம் மாதிரி கேக்குது மேடம். செல்போனா? எங்க இருக்கு தேடு. இல்ல ஏய், செல்போன் நீ வாய் மூடு. சீக்கிரம் தேடுறி. ஐயோ, எடு. எதுக்கு இதெல்லாம் இல்ல. கையேடுறி. சீக்கிரம் எடு. இல்லன்னு சொல்றேன்ல. வாய மூடுறி. இல்ல. என்னடி இது? என்னடி இது? ஏய், என்ன தைரியம்டி உனக்கு? சொல்லுடி, எங்கிருந்து இந்த செல்போன் வந்தது? உன் மேல இறக்கப்பட்டு தப்பா போச்சு. சொல்லுடி. இந்த விஜயவாடாக்காரி கிட்டயே உன் வேலை காட்டுறியா? ஏய், இன்னும் எங்கெங்கே என்ன மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. ஒழுங்கா சொல்லு. ஏய், ஏய், சொல்லு. மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? என்கிட்ட எதுவுமே இல்ல. நீ எப்படி சொல்லுவேடி? இவ யார்கிட்ட என்னென்ன பேசிருக்கான்னு தெரியலையே. இவளை அதிக நாள் விட்டு வச்சா ஆபத்துதான். முடிக்கிறேன். இன்னைக்கே உனக்கு அரங்கேற்றம் பண்ணி உன் கதைய முடிக்கிறேன்டி. எல்லாம் போங்கடி. ஹலோ. ஹலோ ஸ்னேகா, எத்தனை தடவையா சொல்றது? ராங் நம்பர். வெய்யா போன. ராங் நம்பரா? ஸ்னேகாவா இருந்திருந்தா கண்டிப்பா போனை கட் பண்ணிருக்க மாட்டா. அப்போ ஸ்னேகா இங்க
பெட்டி வைக்க சொன்னது புறம்போக்கு நாயே. ஏதோ தப்பு நடந்து போச்சுக்கா. அடி செருப்பாலே, நீ பண்ற ஒவ்வொரு தப்புனாலே என் தாலே அறுப்படுதுடா. பெட்டி ஒழுங்கா செக் பண்ணி தர வேண்டாம். பெட்டியில செல்போன் வச்சிருக்காடா. எவன் கிட்ட எல்லாம் நம்மள போட்டி கொடுத்தாளோ. டேய், எவன்டா அது? அறிவு கெட்ட முண்டம். ஏன்டா சும்மா சும்மா போன் பண்ற? ஹலோ மேடம், ப்ளீஸ் போனை வச்சிடாதீங்க. அந்த செல்போன் என்னுடையது தான். நான் தான் அதை ஸ்னேகா கிட்ட கொடுத்தேன். என் பேரு மகேஷ். ஹாஸ்டல்ல இருந்து ஸ்னேகாவை யாரோ கூட்டிட்டு போயிட்டதா சொன்னாங்க. இந்த போன் எப்படி உங்ககிட்ட வந்தது? டேய் மகேஷ், நீதானா దొంగనా కొడుకు? నా విజయవాడ వీరలక్ష్మిరా. நீயா? ஆமாண்டா, ஸ்னேகா இப்போ என்கிட்ட தான் இருக்கா. என்ன பண்ண முடியும் உன்னால? டேடே, ஒரு தடவை நீ அவளை காப்பாத்துறே, ஆனா அவ அம்மா மாதிரி நடிச்சு மறுபடியும் நான் அவளை பிடிச்சிட்ட பாத்தியா? உன் பாச்சா எல்லாம் என்கிட்ட பலிக்காதுடா. டேய், நீ ஆம்பளையா இருந்தா மறுபடியும் இந்த வீரலட்சுமி வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைடா பார்க்கலாம். தைரியமான ஆம்பளையா இருந்தா வாடா. நான் ஒரு பார்வை பார்த்தா காலமாடே பயந்து 1/4 லிட்டர் பால் கறக்கும்டா. இந்த வீரலட்சுமி கிட்டயா விளையாடுற? ஏய் வீரலட்சுமி, மரியாதையா சொல்றேன், ஸ்னேகா விட்டுரு. டேய், பாம்பு வாயுக்குள்ள போன தவளைய வெளியில விட்டுடுமாடா? அறிவு கெட்டவனே, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னைக்கு ஸ்னேகாவுக்கு முதட்டி ராத்திரிரா. புரியல? சோபனம். அதுவும் புரியலையா? ஃபர்ஸ்ட் நைட்ரா. ஏய் வீரலட்சுமி, தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிராத. டேய், ஓபன் சேலஞ்ச் பண்றேன். முடிஞ்சா வந்து ஸ்னேகாவை காப்பாத்துடா. நீயா நானான்னு பாத்துருவோமா? டேய், வந்து பாருடா, பீஸ் பீஸ் ஆயிடுவேன். ஹலோ ஹலோ ஹலோ. கேள்வி என்ன உனக்கு கொழுப்பா? உனக்கு தான் கொழுப்பு. எப்ப பார்த்தாலும் கையில ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த விஜிபில நிப்பானே ஆடாம அசையாம அவன மாதிரி இருக்கிறியே. திங்கிற சோறு செரிக்க வேண்டாமா உனக்கு? நான் ஒன்னா உன் வீட்டு சோத்த தின்னல, நான் உழைச்சு சம்பாரிச்சு தின்றேன். கிழிச்ச அதை எடு, கீழே விழுந்தது எது? எடு. என்னது இது? என்ன ரேஷன் கார்டு? பின்ன மார்க் ஷீட் நான் சொன்னேன். இதை எடுத்துக்கிட்டு போய் ரேஷன் ஆபீஸ்ல எச்சு முத்திர குத்தி கொண்டா. யார பாத்து என்ன வார்த்தை? பாட்டி, நீங்கதான் மகேஷ் நல்ல நேரத்துல வந்தாப்பா. இந்த கேள்வி இந்த ரேஷன் கார்டை ரேஷன் ஆபீஸ்க்கு கொண்டு போய் எச்சு முத்திர குத்தி கொண்டாட சொல்றாப்பா. நான் யாருப்பா? நானப்பா நீங்க தான் இந்த வீட்டோட தலைவர். நீங்க தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாகணும். சும்மா ஆர்கியூ பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போங்க. போங்கப்பா. சரி சரி சரி. போறேன். எதுக்கு தெரியுமா போறேன்? உன் சுண்டக்கா வத்தல் மூஞ்ச பார்க்க முடியாம சகிக்க முடியாம போறேன். இதான் சுண்டக்கா மூஞ்சி, பெரிய முகண்டா, முறை மாதிரி. சரி, நான் உன்னை வந்து பேசிக்கிறேன். உங்க அப்பா என்ன பேசிட்டு போறான் பாத்தியா? உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிச்சு. உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமா. யாரு? அன்னைக்கு அந்த வீரலட்சுமி வீட்டுக்கு போயிருந்தேன்ல. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீ ரொம்ப அழுத்தக்காரன்டா. பாட்டி, இப்ப அது முக்கியம் இல்ல. நான் உன்னாலதான் ஸ்னேகாவை பார்த்தேன். இப்போ நீ தான் ஸ்னேகாவை காப்பாத்துறதுக்கு உண்டான ஐடியாவை தரணும். இப்ப என்ன செய்யலாம்? பாட்டி, நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? நானே நேர்ல போய் அவங்கள அடிச்சு. அவனுங்க கிட்ட நேர்ல போனா ஒவ்வொருத்தனும் தடிமாடு மாதிரி இருக்கானுங்க. உன்னை அடிச்சு தாடை எலும்பெல்லாம் உடைச்சு போடுவானுங்க. பேசாம போலீஸ்ல போய் சொல்லு. போலீஸ்கா? ஆமாண்டா,
இப்பதான் போலீஸ் தினம் ஒரு விபச்சார கும்பலா பிடிக்குதே. நீ போய் சொன்னா ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதோட என்கவுண்டர் வச்சு அந்த வீரலட்சுமி சுற்ற சொல்லு, தொல்லை ஒழிஞ்சது. அப்போ போலீஸ்க்கு போறது நல்லதுன்றியா? போலீஸா? என்னாச்சு? வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல பணம் திருடு போயிருச்சான், அது போலீஸ்ல சொல்லலாமான்னு நினைக்கிறேன். என்னங்க, இதுக்காகலாம் போலீஸ்க்கு போனா பப்ளிசிட்டி ஆயிடுங்க, கம்பெனி பேர் கெட்டு போயிடும். இப்ப மட்டும் என்ன வாழுதா? என்னைக்கு நீ என் பொண்டாட்டியானியோ அன்னையில இருந்து என் பேர் கெடாமையா இருக்கு. என்னைக்கு நீ இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து நான் கண்ட இடத்துல கால் வைக்க வேண்டியதாயிடுச்சு. ச்சே. சார், ஏண்டா அப்பாவை பொண்ணுங்க தாலினா அறுத்துக்கிட்டு ஓடிடுவியா? சார் சார் சார், கான்ஸ்டபிள் உள்ள தள்ளி அவனை. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐ எம் மகேஷ். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான மேட்டர். உங்க ஏரியால இருக்க ஒரு வீட்ல விபச்சாரம் நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை அவங்க தான் அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும். நிச்சயமா தெரியுமா? 100% சார். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்பீங்களா? நிச்சயமா. பயந்து ஓடிட மாட்டீங்களே? சார், பயந்து ஓடுறதா இருந்தா நான் எதுக்கு சார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்? சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமங்களை இப்படி தட்டி கேட்கணும் சார். ஏய் ஸ்னேகா, உனக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன திமிருடி? இன்னைக்கு நீயா நானான்னு பாப்போம். போடி. ஏய் போங்கடி. இந்த சாரி மாத்தே. வெரி குட். இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விஷயத்தை டீட்டெயிலா சொல்லுங்க. ரெடிமா? அது என்ன ரெடி? எனக்கு இந்த புடவை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏய், இந்த புடவை அவு தெரிஞ்சேனா அப்புறம் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிக்க வச்சிடுவேன். இப்ப அவு தெரிடி பாக்கலாம். என்னடி வேடிக்கை பாக்குறீங்க? இழுத்துக்கிட்டு போய் அந்த நகை பூவை போட்டு எல்லாம் வச்சு விடுங்க. போங்கடி. சீக்கிரம் ஆகட்டும். நெக்லஸ், நெத்தி சுட்டுடி, பூவைங்க. இவ்வளோ அழகு ஒளிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறியே. தாராளமா அள்ளி கொடுத்தா கோலார் தங்க வயலையே பட்டா போட்டு கொடுப்பாங்கடி நம்ம பசங்க. பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்கியடி. நீ உருப்படுவியா? நடக்காது. நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. எப்படியா நீங்க இருந்து கூட்டிட்டு போக மகேஷ் வந்துருவாரு. வருவானா? வரட்டும். அவனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் வந்ததும் இதே ரூம்ல கட்டி போட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது அவனை பார்க்க வைப்பேன். அதுலயே அவன் பாதி செத்துடுவான், நீயும் பாதி செத்துடுவே. அதுக்கப்புறம் அவன் தலையை திருகி உனக்கு தலகாணி செஞ்சு தரேன். ஐயோ நிறுத்து. எப்படி எல்லாம் பேசுற? ஒரு கருணையே இல்லையா? அக்கா, அவர்தான் போன்ல. ஹலோ. அட, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என்ன இன்னும் பசிக்கலையா உங்களுக்கு? நான் விருந்து வச்சு காத்துட்டு இருக்கேன். எப்போ சொல்லுங்க. அதிக அடக்கட்டும் பாத்துக்கலாம். சரி, சீக்கிரம் வாங்க. ஏய் வாங்கடி.
ஓகே. மிஸ்டர் மகேஷ், கம்ப்ளைண்ட் எழுதியாச்சா? ஏய், சீக்கிரம் போட்டுட்டு போங்கடி, சீக்கிரம். நான் பாத்துக்கிறேக்கா. முதல்ல மிரட்டிப்பார், உடம் பிடிச்சா தீத்தி கட்டுடு. முடிச்சிடுறேன். புரியுதா? ஏய் கோபால், நீ மட்டும் போவாதே, அந்த ஆறுமுகத்தையும் கூட்டிக்கிட்டு போ. சரி. வெரி குட். மிஸ்டர் மகேஷ், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை போல சோஷியல் கான்சியஸோட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற பப்ளிக் கிடைச்சிட்டா நாட்டுல பாதி அநியாயங்கள் குறைஞ்சு போயிடும். சார், பப்ளிக் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கக்கூடிய உங்களை மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தா போதும், சமுதாயத்துல மீதி இருக்க அநியாயங்களும் குறைஞ்சிடும். வெரி குட், வெரி குட். கவலைப்படாதீங்க, நீங்களும் நானும் 2 பேருமா சேர்ந்து இந்த விபச்சார கூட்டத்தை கண்டிப்பா கைது பண்ணிடலாம். ஓகே சார், முக்கியமா அந்த பொண்ணு ஸ்னேகாவை காப்பாத்தணும். ஓ, அவ பேர் ஸ்னேகாவா? ஆமா, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? அந்த பொண்ணுக்கு வெல்விஷர், அவ்வளவுதான். வாய் என்னவோ வெல்விஷர்னு சொல்லுது, ஆனா கண்ணு வேற பாஷை பேசுது மிஸ்டர். சார். ஓகே ஓகே, நம்புறேன். கான்ஸ்டபிள். எஸ் சார். வாங்க போலாம். தை மாசம் 10ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. சரி. அதுக்கு இப்பவே சத்திரத்தை புக் பண்ணிடுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கோங்க. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜ ஆஜுஷேவேந்திரஜ பிரதிதிட்டதி. சார், எல்லாம் என் பொண்ணுக்காக தானே. மிஸ்டர் மகேஷ், நீங்க சொன்ன அட்ரஸ் இதானே? சார், இதான் சார். இவதான் வீரலட்சுமி, విజయవాడ వీరలక్ష్మి. ఎవరు బాబు ఇది? పోలీస్ అంతా వచ్చుండారు. ఏంటి సార్ ఇలా వచ్చున్నారు? அது வந்து இந்த வீட்ல விபச்சாரம் நடக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. వ్యభిచారమా? అపచారం అపచారం. ఏడుకొండలవాడా, இது டீசன்ட் ஃபேமிலி. என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது, இந்த நேரத்துல இப்படி அபாண்டமா பழி போடுறீங்களே சார். யார் சார் அந்த மாதிரி உங்களுக்கு புகார் கொடுத்தது? இவர்தாம்மா. ஏய், ఎవరయ్యా నువ్వు? ఏం కావాలి నీకు? கையிடு, எனக்கு நீதான் காவல். சார், இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க சார். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் மாத்தி இருக்காங்க. இவங்க எல்லாம் குடும்ப பொம்பளைங்களே இல்ல, எல்லாரும் வேற மாதிரி தப்பான பொம்பளைங்க, விபச்சார தொழில் செய்றாங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? பல்ல உடைச்சிரு. ஐயடா. ஏய், யார அந்த மாதிரி பொண்ணுங்க நினைச்சேன்? உங்க அக்கா தங்கச்சில போய் சொல்லு. ப்ளீஸ் ப்ளீஸ், யாரும் பதறாதீங்க. இங்க ஏதோ தப்பு நடந்துருக்கு. சார், எந்த தப்பு நடக்கல சார். இவங்க எல்லாம் வேஷம் போடுறாங்க. இவங்க எல்லாம் நல்ல பொம்பளைங்களே இல்ல சார், எல்லாரும் தப்பான பொம்பளைங்க சார். தோ இங்க இருக்காளே வீரலட்சுமி. నా పేరు వీరలక్ష్మి కాదయ్యా, జయలక్ష్మి. మా అమ్మ నన్ను తొట్టిల్లో వేసేటప్పుడే ఆశగా జయలక్ష్మి అని పేరు పెడితే నువ్వు మారుస్తావేందయ్యా? எட்டப்ப மாத்திரம் உனக்கு பேர் மாத்திரம் பெரிய கஷ்டம் இல்ல சார். சத்தியமா சொல்றேன், இதே வீடுதான். இங்க இருக்க பொம்பளைங்கள ஒண்ணு கூட நல்ல பொம்பளைங்களே இல்ல, எல்லாரும் விபச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஐயோ ஐயா சார், என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம். வாழ போற பொண்ணு விபச்சாரி விபச்சாரின்னு இந்த ஆளு கூசாம சொல்றாரு. చూస్తూ అలా నుంచుంటారేమి సార్? வேண்டாம், எனக்கு இந்த பொண்ணே வேண்டாம், நான் போறேன். మాప్లే నిల్లుంగ, నా పొన్ను అలాంటిది కాదు. ஏதோ சதி நடந்துருச்சு சார். என் பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசம் பண்றீங்களே, இது நியாயமா? பெண் பாவம் சும்மா விடாது. நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு இப்பவே போன் பண்றேன். சாரி மேடம், நான் தான் ஏற்கனவே தப்பு நடந்திருக்குன்னு சொன்னேனா இல்லையா? திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த தப்பு நடக்கல சார். மிஸ்டர் மகேஷ், ப்ளீஸ் ஷட் அப். உங்க பேச்சு நம்பி தான் நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்காக ஒரு டீசன்ட் ஃபேமிலி மேல என்னால தப்பான ஆக்ஷன் எடுக்க முடியாது. மோர் ஓவர், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. சார், தயவு செஞ்சு ஸ்னேகாவையாவது காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். ஏமா, இந்த வீட்ல ஸ்னேகான்னு ஏதாவது பொண்ணு இருக்கா? ఏమది స్నేహావా? ఆ మాదిరి ఈడ ఎవరు లేదు బాబు. ఏడు కొండల వాడి మీద ఒట్టు స్వామి. போய்
சுத்த போய் சார். ஸ்னேகாவை மாடி ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன மகேஷ்? சார் இங்கேயும் இல்ல சார். மிஸ்டர் மகேஷ், நான் இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு மரியாதை இல்ல. சார் நான் சொன்ன நம்புங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி ப்ளீஸ் ஸ்டாப் இட் மிஸ்டர் மகேஷ். இதுக்கு மேல பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு மரியாதை இல்ல. ஆமா சொல்லிட்டேன். சார் நான் சொன்ன கேளுங்க சார் ப்ளீஸ். நீங்க வாங்க சார். சார் ப்ளீஸ் சார் நான் சொன்ன கேளுங்க சார். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சார். சார் சாரி மேடம், இவர் ஏதோ தெரியாம புகார் கொடுத்திருக்காரு. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. நீங்க நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. சரிங்க எஸ்ஐ சார், இந்த ஆளை கூட்டிக்கிட்டு போய் நல்ல முட்டுக்கு முட்டி தட்டுங்க. நல்ல குடும்பத்து மேல பழி போட்டா பாவி. வாங்க சார். నా పేరు జయలక్ష్మి కాదు, విజయవాడ వీరలక్ష్మిరా. పోడా. போய் கஸ்டமரை கவனிங்கடி. என்னடி நிக்கிறீங்க? போங்க போங்கடி. டேய் யாரா இங்க மகேஷ்? எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடா வெளியில. ஏய் யாரா நீங்க? ரவுடி பசங்களா? ஏய் ஐயோ அம்மா. எங்கடா மகேஷ்? தெரியல. மகேஷ் உன் பையன் தானே? ஆமா. ஏன்டா போலீஸ்லயா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? அப்ப தலை இருக்காது. ஐயோ என் மாமா ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏய் ஏய் கேள்வி, அந்த மகேஷ் எங்க? மகேஷா? எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா. ஏய் பொய்யா சொல்ற? நான் இந்த ஊருக்கு புதுசு. இவங்க எனக்கு தூரத்து சொந்தம். திருவேற்காட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். போற வழியில இவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ என்ன சுடுகாட்டுக்கே அனுப்பிச்சிருவ போல இருக்க. என்னை விட்டுருப்பா, நான் ஹார்ட் பேஷண்ட். அந்த மகேஷ் வந்தா ஒழுங்கா இருக்க சொல்லு. உன் புருஷன் தான் மகேஷா? ஆமா. யார் நீங்க? ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா கலாட்டா பண்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உன் புருஷன் உயிர் தரியா? என்ன மிரட்டறியா? ரோஜா நீ நீ கொஞ்சம் பேசாம இருமா. யோ நீ மூடியா. முதல்ல உன் புருஷனை வீட்டுல கட்டி போடு. யாரு என்ன தொழில் பண்ணா இவனுக்கு என்ன? இவன் மனசுல நான் பெரிய தியாகி நினைப்பா? கொன்னு புதைச்சிருவோம். மரியாதையா உன் புருஷங்கிட்ட சொல்லி வை, போலீஸ் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லு. இல்ல பாவி, நான் உன்னை அடிக்கல, ஆனா அடிக்க வச்சிடாத. மறுபடியும் உன் புருஷன் எங்க விஷயத்துல தலையிட்டான், உன் புருஷன் உயிர் மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர்ற வாரிசு மொத்தமா அழிச்சிருவோம். இல்லப்பா இல்லப்பா, என் பையன் இனிமே உங்க வழிக்கே வர மாட்டான். அது பூவை அவ தலையில வைக்கணுமா வைக்க வேணாமான்னு அவளே முடிவு பண்ண சொல்லு. வாடா. எந்திரி. என்ன? எந்திரினா எந்திரி. என்ன எங்க கூட்டிட்டு போற? உனக்கு இன்னைக்கு அரங்கேற்றம் பண்ற நேரம் வந்துச்சுடி. நான் வர மாட்டேன். ஏய் சீ வாடி. வாடினா. ஏய் விடு. வா. நான் வர மாட்டேன். வாடி. வா. ஐயோ விடு. ஏய் வா. வாடி. ஏய் இத்தனை நாள் உன்கிட்ட வந்த ஆம்பளைங்க எல்லாம் சாதா பசங்க. ஒருத்தன் உத வாங்கிட்டு போனா, இன்னொருத்தன் உன்னை காப்பாத்திட்டு போனா. இப்போ வரவன்
உன்ன மாதிரி முரண்டு புடிக்கிற மாட்டுக்கெல்லாம் மூக்கனாங்கயிறு போட்டு லாட அடிக்கிறவன் உன்னை அடக்க அவன்தாண்டி சரியான ஆளு.